ஹலோ எவ்ரிவான், நான் மணிமாறன். இந்த வீடியோவில் நம்ம ஐயப்பன் சாமி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் ரொம்பவும் கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கிறாருன்றதுக்கான பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பழைய புராணங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐயப்பன் அவங்க விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம், அதாவது மோகினி ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயப்பன் சூரியன், அவங்களோட சூரிய கடவுளோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஐயப்பன் மாஷிகா ஷியோட தங்கச்சி மாஷி ஷியை கொன்னதுக்கப்புறம் தான் அந்த அரக்கி அந்த பொண்ணு அரக்கி அந்த அரக்கியை கொன்னதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் தோன்றினார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, புராணத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அசுரகுமாரி மாளிகா புறத்து அம்மன் இந்த ஐயப்பன் மேலே ஒரு க்ரஷ் வருது, ஒரு லவ் மாதிரி வருது. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ஐயப்பன் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஐயப்பன் அவங்க சபரிமலைக்கு தரிசனத்துக்காக போயிருக்காரு. ஸோ அந்த டைமில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்கள் லவ்வை நான் ரெஃப்யூஸ் பண்ண விரும்பலை, ஆனால் என்னை பார்க்குறதுக்காக 18 மலைகளை கடந்து அன்போடும் பக்தியோடும் என்னை பார்க்குறதுக்கு நிறைய பக்தர்லாம் வருவாங்க. ஸோ அவங்க என்னை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எவ்ரி இயர் பக்தர்கள் ஒரு ரொம்ப பியூரான பக்தியோடையும் அன்போடையும் சபரிமலையை போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னுமே மாளிகைப்புறத்து அம்மனை ஐயப்பன் அவங்க கல்யாணம் இன்னும் பண்ணல, இன்னும் கட்ட பிரம்மச்சாரியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் அந்த சபரிமலைக்கு பக்கத்துலேயே மாளிகைப்புறத்து அம்மன் இன்னும் காத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னமும் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாளிகைப்புறத்து அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டு சொல்கிறாங்க, ஐயப்பன் நைத்திய பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்றும் கண்ணியன், அதாவது என்றைக்குமே கண்ணி கழியாமல் நான் தன்னோட பக்தர்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்னால தான் ஐயப்பன் இருக்கிற சபரிமலைக்கு 10லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிற பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஐயப்பன் அவங்க அவரோட பக்தியும் பிரம்மச்சாரி அந்த ஒரு விஷயத்தையும், அதாவது ஆன்மீகத்தையும் அவர் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதில் அந்த ஒரு விஷயத்தில். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஐயப்பன் சுவாமி அவங்க தன் மேலே அன்போடும் பக்தியோடு இருக்கிற பக்தர்களுக்காகவே ஒரு பிரம்மச்சாரியாக வந்துட்டு இருக்காரு அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பேசுவோம். உங்களோட நண்பர் சபரிமலைக்கு மாலை போடுற ஒருத்தராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.